மாமா எல்லாம் ஓகே தானே? பிளான் படி போயிடலாம்ல? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு அவங்க சொன்னதெல்லாம் பார்த்தா எதுக்கும் நம்ம வீட்டுல பேசி முடிவெடுக்கலாமா? என்ன முடிவு? நம்ம கல்யாணம் உடைச்சு மண்டி உடைச்சுன்னு வை. பத்தியா அவங்க சொன்ன மாதிரி பண்ற பத்தியா? அடிச்சுனா கை மேல படிச்சா அடிச்சுனா. எதுக்கு நீ சம்மந்தம் இல்லாம பேசுற? டேய் நீங்க 2 பேரும் தான் சம்மந்தம் இல்லாம என்னை பிரச்சனை இழுத்துட்டு இருக்கீங்க. இங்க பாரு பிரகாஷ், நான் அப்ளை சொன்னதான் சொல்றேன். எங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். இங்க பாரு பிரகாஷ், நீ பழசு எல்லாத்தையும் மறந்துரு. நீ என்ன பண்ற, காலையில இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியா வாழ்றீங்க. இந்த பிரச்சனைலாம் நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கு பயப்படாத. ஆமா பிரகாஷ், இப்ப நான் இந்த பொண்ணுக்கு ஒரு நாள் ராத்திரிக்கு ஹஸ்பண்டா நடிச்சா நீ எனக்கு 5 லட்சம் ரூபா தர. என்னை பார்த்தா உனக்கு கேனக்கு முட்டை மாதிரி இருக்குல்ல? இல்ல ப்ரோ, நீங்க கியூட்டா இருக்கீங்க. சரி, 2 பேரும் மறைக்காம ஒரு உண்மை சொல்லுங்க, இப்ப என்னதான் பிரச்சனை? நம்ம ஊர் சேதுபதி தெரியுமில்ல? எந்த சேதுபதி? இந்த வட்டிக்கெல்லாம் பணம் கொடுப்பாரு. ஆமா, கொடுக்கலாம் கூட குடும்பத்தோட பெட்ரோல் ஊத்தி எரிப்பாரு. அவரோட பொண்ணுதான் இது. இது தெரிஞ்சா நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இந்த சின்ன உண்மையை மறைச்சிட்டேன். சாரி. நீ எவ்வளவு பெரிய தைரியசாலின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்க. நீ ஒன்னும் ஹெல்ப்பே பண்ண வேண்டாம், நான் வேற ஆள் பாத்துக்கிறேன். நீ வா பிரகாஷ். என்ன சேதுபதி? அவன் எந்த பதியா இருந்தா எனக்கு என்ன, அவன் பிள்ளை இருந்தா எனக்கு என்ன, நான் பாத்துக்கிறேன். ஆனா நான் 5 லட்சம் கொடுத்துருவீல? கண்டிப்பா ப்ரோ. அப்ப விடுங்க, நான் என்ன பண்ணியாவது இந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கிறேன். நீங்க ஆனா நீங்க போங்க, நீங்க போய் உங்க கல்யாண வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. ப்ரோ இந்தாங்க, என் காரை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க, நாங்க கேப்ல போய்க்கிறோம். சரி, ஓகே. என்ன இல்ல, இந்த மூஞ்சுக்கா இது கையை வெட்டுச்சுன்னு பார்த்தேன். வேற ஒண்ணு. பாய் மாமா, நீ வாங்க.